ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. இந்த கடலெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே மரச்செக்கெண்ணெய் தாங்க. நாங்கள் தான் செக்கில் அரைக்கிறோங்க. எங்ககிட்ட தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே இருக்கணும். வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க. அது இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் சோயா எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு 2 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கிரேவி, செம்மையான டேஸ்ட்டாக ரெடிங்க. மறக்காமல் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் எங்களை ஹெல்ப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.